Realme அவங்களோட P சீரிஸில் P4 Pro அண்ட் P4 அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் P4 Pro எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். P4 டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட Realme 15 சீரிஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதில் ஸ்லைட்டாக அந்த கேமரா மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி சிமிலரான டிசைன் தான். டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். P4 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே வந்து குவாட் கர்வ் டிஸ்பிளே சொல்லியிருக்காங்க. அதாவது 4 சைடுமே ஸ்க்ரீன் வந்து கர்வ்டாக இருக்கும். அதுவும் எட்ஜஸ் மட்டும்தான், நார்மல் கர்வ் டிஸ்பிளே மாதிரி இது இருக்காது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு PW டிமிங் உங்களுக்கு 4320 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PW டிமிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6500 நிட்ஸ் வரைக்கும் போகும். பட் இதெல்லாம் HDR மோடில் தான். அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக உங்கள் கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சில் கொடுக்க மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ராசஸர் பெட்டராக இருக்கும். நான் சொல்ல மெயினாக ஆஃப்லைனில் சொல்கிறது. நீங்கள் யூஸ் பண்ணுற டே டு டே அப்ளிகேஷன்ஸை இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் கூடவே கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸோட ப்ளே பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 5X கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இங்கே ஹைப்பர் விஷன் சிப்செட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செப்பரேட்டாக டெடிகேட் சிப்செட்டாக இப்போ Realme கொடுத்துருக்குறாங்க. இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கேம் பிளேவாக இருக்கட்டும், இல்லை அதில் யூஸ் பண்ணியிருக்க வீடியோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரேம் ரேட்டும் உங்களுக்கு வந்து பெட்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா BGMI உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன், அதுவும் 144 FPS உங்களால் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் இந்த டெடிகேட்டட் சிப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் கூலிங்காக எங்கள் 7000 mm² உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வேப்பர் கூலிங் சாம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பீக்லேயே வச்சுக்க முடியும். அதுக்காக தான் மெயின் பர்பஸ். அண்ட் கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX896 சென்சார். இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்ட் சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான OmniVision OV50D அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ரியர் கேமராலையும் சரி இல்லை ஃப்ரண்ட் கேமராலையும் சரி உங்களால் 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா P4 Proவில் 7000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த ஹேண்ட்செட்டுக்கு IP65 அண்ட் 66க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. கூடவே இது ஒரு AMOLED பேனல் அப்படிங்கிறனால எங்கள் ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஓவராலாக திக்னஸ் அண்ட் வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.68 mm தான் இதோட ஓவரால் திக்னஸ். அண்ட் வெயிட்டும் உங்களுக்கு 187 grams தான். 7000 mAh அப்படிங்கும்போது நல்ல ஸ்லிம்மாக தான் இருக்குது இந்த ஃபோன். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 15 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Realme UI 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக வச்சு பார்க்கும்போது Realme 15 Proவை தான் இவங்க செல்லை டவுன்கிரேட் பண்ணி Realme P4 Proன்னு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் உங்களுக்கு கேமரா பெரிய லெவல் யூஸ் இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபோன் நல்லாவே சூட் ஆகும். அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா P4 Pro பேஸ் வேரியன்ட் 8128 உங்களுக்கு 24,999 இருக்கும். 8256 உங்களுக்கு 26,999 அண்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 28,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. P4 வாங்கும்போது உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் செலக்டட் பேங்க் கார்டுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 2000 rupees எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கொடுக்குறாங்க நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நல்லாவே வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.